உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2ஆம் தேதி வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வகையில் இந்த வருடம்தான் குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இது. குரு பகவான் உச்சம் பெறுவது. இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்னென்னலாம் செய்வார், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் ஏறப்போகிறது, குபேர சம்பத்துக்களை அடைபவர் யார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? கடகராசிக்காரர்கள் என்றாலே அவர்களெல்லாம் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடகராசிக்காரர்கள் எனக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உண்டு. இவர்கள் எனக்கு உள்ளபடியே ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்த ஒரு ஆள் யாருன்னா அது கடகராசிக்காரங்க தான். சார் என்னமோ தெரில சார், காடு என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி வெறும் டஃப்பான கொஸ்டின்ஸாக என்கிட்ட கொடுக்குறாரு சார் போன்றவைகள். வாழ்க்கையினுடைய கடினமான கேள்விகளை மட்டுமே உங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறார். ஸோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, குரு உச்சமடைகிறார். உங்கள் வீட்டில் தாங்க உச்சமடைகிறார், கடகராசியில் தான் உச்சமடைகிறார். இது மிகப்பெரிய நல்ல விஷயம். கடகத்திலே தான் குரு அமர்ந்து உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு 5, 7, 9 பார்க்கிறார். உச்சம் பெற்ற குரு இப்போ கடகத்தில் ராசியில் அமர்ந்த குரு குரு சுபகாரியத்துக்கு சுபன்னு பேர். சுபர்னா என்ன? மிக மங்களத்தை தருபவன் இந்த சுபன். இந்த மங்களத்தை தருகின்ற இந்த சுபன் சுபகிரகம் உடம்புல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது. வீடே கோயில் மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மனசே கோயில் மாதிரி ஆகிடும். கடகராசிக்காரர்கள் ஜூன் 2க்கு அப்புறம் பாருங்கள், ஆளே மாறிடுவீங்க. யாராவது ஒருத்தர் சண்டை போட்டால் கூட விடுங்க சார், விடுங்க, தெரியாமல் பண்ணிட்டா விடுங்க போன்ற உயர்ந்த குணங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப உயர்ந்த மேன்மையான குணங்கள்லாம் வரும். 2ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு இது போன்ற ராசியிலே உச்சம் பெறும்போது, அதே நேரத்தில் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்ததாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உச்சம் பெற்ற குரு 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா சொத்து. 5ஆம் இடம். அப்போது 5 என்பது சொத்து. சொத்தை குரு பகவான் பார்க்கையிலே அது மங்களன், சந்திரன் இவனுடைய வீடு, செவ்வாவோட வீடு. அப்போ குருமங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. பாருங்கள், நிறைய யோகம் இந்த தடவை கடகராசிக்காரங்களுக்கு. யாரெல்லாம் வீடு வாங்கலையோ உடனே வீடு வாங்க போகிறீங்க. யாரெல்லாம் லேண்டு வாங்கலையோ உடனே லேண்ட் வாங்க போகிறீங்க. யாரெல்லாம் ஒரு சொத்துக்கள் சேர்த்துணுன்னு ஆசைப்படுறீங்களோ உடனே சொத்து வாங்கிடுவீங்க. காரணம், குரு பகவான் 5ஐ பார்க்கிறார். 5 என்பது பந்தயம் என்று அறியப்படுகிறது. அப்போது ஒரு போட்டி, அந்த போட்டியில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை குரு பகவான் தருகிறார். ஒரு காம்படிஷன் மாதிரி, ஒரு பந்தயம், அதில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறார். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு இறை அனுகிரகம். குழந்தை முக்கியமாக நிறைய பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஐயுஐ பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க சார், ஐவிஎஃப் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, குரு பகவான் அனுகிரகத்தாலே உங்களுக்கு பிள்ளை பிராப்தி என்பது உண்டாகும். அடுத்ததாக 7 பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கையிலே 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு திருமண யோகம் என்பது வருகிறது. வெளிநாட்டு வாய்ப்பு என்பது வருகிறது. காதல் என்பது கைகூடுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு காதல். ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்த உடனே காதலின் வெற்றியே என்ன அப்படின்னா, காதலர்கள் ஜெயிப்பது மட்டுமல்ல, அந்த 2 குடும்பங்களும் ஜெயிப்பது தான். அதுதான் குரு பகவானோட ஸ்பெஷல். சுக்கரன் லவ் கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? லவ் மட்டும்தான் கொடுப்பார். குரு பகவான் லவ் கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? லவ் பண்ணி வீட்லேயும் சேர்த்து வைப்பார். இதுதான் குருவனுடைய ஸ்டைல். ஸோ குரு 7 பார்க்குறார். அதனால் 200% உங்களுக்கு திருமண யோகத்தை தருகிறார். அதே மாதிரி ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறார். ஆஸ்திரேலியா போகிறது, அமெரிக்கா போகிறது போன்ற விஷயங்கள். குளிர் பிரதேசங்கள், குருனாலே குளிர் பிரதேசம் தான். இப்போ குளிர் பிரதேசங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு தருகிறார். அடுத்து 9ஐ பார்க்கிறார் இந்த குரு பகவான். இதுதான் பெரிய ட்விஸ்டே. 9 என்பது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கையிலே என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய லக்கு அதிகமாகிறது. அதை நண்பர்களே, என்ன தான் நமக்கு திறமை இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன தேவை? அடிப்படையான அதிர்ஷ்டம் என்பது தேவை. இந்த அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் இல்லாத போது தான் என்ன ஆகுதுன்னா, லைஃப்பில் அடுத்த லெவல் போக முடியாத ஒரு கட்டம் என்பது ஏற்படுகிறது. அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது அவ்வளோ முக்கியம். அந்த அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயத்தை இந்த குரு பகவான் தருகிறார். 9ஆம் இடத்தை குரு பார்த்து 6 தாண்டிய பயணங்களை தருகிறார். நிறைய பேர் கேரளாவில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், ஆந்திராவில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
இது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம். அது இங்கே தமிழ்நாட்டில் இருந்து நான் வந்து பக்கத்து ஸ்டேட்டில் நான் பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு குரு பகவான் அனுகிரகத்தாலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள். கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு இருக்கிறது எப்படின்னா, இந்த காட்டு வழி பாதையில் இருக்கும்போது ஒரு யானை மேல் பிரயாணிப்பது போல அத்தனை சேஃப்டியாக அவங்கள கூட்டு போகிறார் இந்த குரு பகவான். சேஃப்டியாக கூட்டு போயிட்டு சேஃப்டியாக அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் வந்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிற மாதிரி இந்த ஒரு வருஷமும் அந்த யானை மேலே உட்காந்து போகிற மாதிரி நினச்சிக்குவாங்க. எந்த துன்பங்கள் கீழே டைகர் வரலாம், லயன் வரலாம், வாட் எவர் மே பிகம்ஸ், யூ ஆர் ட்ராவலிங் இன் ஏ எலிஃபண்ட் இன் த ஜங்கிள். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குரு உங்களை சேஃபாக கூட்டு போய் அச்சீவ் பண்ண வச்சுட்டு கூட்டுருவார். இந்த வருஷம் ரொம்ப ஜாலியான வருஷம். உண்மையிலே சொல்கிறேன், கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த குரு பயிற்சி என்பதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குரு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவகுரு பிரகஸ்பதியை தான் ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த 9 கிரகங்களில் குரு வருகின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருவை தான் வேத சாஸ்திரங்கள் பொன்னார் என்று அழைக்கிறார்கள். பொன்னார் மேனியன் அப்படின்னா யாருன்னா குரு பகவான். தங்கத்தின் கடவுள் குரு பகவான். குரு பகவான் புத்திரகாரகன், குழந்தையை தருபவன் குரு பகவான். நன்மதிப்பை, கீர்த்தியை, நல்லோர் தொடர்பை தருபவன் குரு பகவான். வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை தருபவன் குரு பகவான். இப்படி அடிக்கிட்டே போகலாம். இந்த குரு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் கடகத்தில் உச்சமடைகிறார். அவ்வகையில் இந்த வருடம் கடகத்தில் உச்சமடைகிறார். எப்போ? ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு வரார். வந்தோடனே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருவார் என்றால், இவர் குரு உச்சம் அடைகிறதே ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, மேன்மை, அம்மாவோட உடல்நிலை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். சுகஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது நற்கீர்த்தி என்பதை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் தரார். உச்சம் பெற்ற இந்த குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 12ஆம் இடத்தை, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை குரு பார்க்க போகிறாருங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்னென்னா, நிறையா பதிவுகளில் நிறையா சேனல்களில் சொல்லாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த கடகத்திலே குரு இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் வாக்கில் செவ்வாய் என்ன பண்ணுவார்? கடகத்தில் நீச்சமடைவார். அதாவது ஜூலை ஆகஸ்டில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடையும் பொழுது ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு அங்கே இருக்கும்போது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை தொடர்ந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது மங்களன், செவ்வாயினுடைய வீடு என்பதால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. இது ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பான யோகம். குரு செவ்வாயை பார்த்தாலோ மிக அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். குரு செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு இருக்கிறதே சந்திரனோட வீட்டில் தான் என்பதால் குரு சந்திர யோகம் என்பது ஏற்படும். குரு சந்திர யோகம். அடுத்ததாக குரு மகரத்தை பார்க்கிறார். மகரத்தில் யார் வரா? இதில் என்ன பெரிய விசேஷம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வருகிறார். வருகின்ற ராகுவை குரு பார்க்கிறார். இதற்கு பேர் குரு சண்டால யோகம் என்று பெயர். அது என்ன சண்டால? சண்டால யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மிக அசுரத்தனமான நன்மைகள்னு பேர். சண்டால யோகம். அசுரத்தனமான நன்மைகளை இந்த குரு பகவான் தருகிறார். அதிரடி ஆஃபர் எல்லாம், அந்த அதிரடி சரவெடி. ஸோ மகரத்துக்கு பார்க்குறார் குரு பகவான். ஸோ அடுத்து இப்படி மகரத்தை குரு பார்க்கும் போதே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டிசம்பர் 6 கேது பகவான் அப்படி மேலே வந்து சிம்மத்திலேருந்து மேலே வந்து கடகத்தில் சேர்றார். குரு கேது சம்பந்தப்பட்டா அதை கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். கோடீஸ்வர யோகம். அடுத்து இந்த குரு பகவான் சனியை பார்க்கிறார் மீனத்தில். குரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷங்கள் என்பது நிவர்த்தியாகிறது. பொதுவாகவே சனி உங்களுக்கு 7 சனியாகவோ அல்லது அர்த்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்டக சனியாகவோ, அது என்னவோ ஒரு சனி, அந்த சனி ரோக சனி, ஏதோ ஒரு சனி, விரய சனி, பாத சனி, இந்த எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஆல் சனி பிகம் கிளியர். குரு உங்களை சனியை பார்த்துறாரு. அப்போது இத்தனை நன்மைகளையும் இந்த குரு பயிற்சி எனும் ஒரு விஷயம் நடத்த போகுது. ஒரே ஒரு ஆள் குரு பகவான் வரார். அவர் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகியனாலே குரு பயிற்சியை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஸ்வீட் எடு, கொண்டாடு.